அம்மா இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்? ஹாய். அப்போது இன்னைக்கு முட்டை தோசை தான் ஸ்பெஷல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு மதர்ஸ் டே கொண்டாடுற எல்லா தாய்மார்களுக்கும் எங்களோட குடும்பத்தின் சார்பாக மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். அப்படின்னா எனக்கு 2 முட்டை போட்டு தோசை பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக செல்லம். ஓகே. என்ன பண்ணியிருக்கிற? இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா? இன்னைக்கு சண்டே இல்லையாங்க, ஸ்பெஷல் தான். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ செய்யணும். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக செய்யலான்னுட்டு மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செய்யலான்னு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்காக தான் மட்டன் வேக வைக்கிறது போட்டுன்னு இருக்கிறேன். நான் வந்து என் ஸ்டைலில் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். மட்டன் 1/2 kg மட்டன் வந்து கழுவி தண்ணி ஊற்றிருக்கிறேன். அது கொஞ்சம் இந்த கறிக்கு தேவைப்படுற அவ்வளோ கொஞ்சோண்டு தான், நான் ஜாஸ்தி போட மாட்டேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டிலே அரைச்சிக்கிறேன், வெளியேருந்து வாங்கி வர்றதில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 பச்சை மிளகாய். ஏன்னா அப்புறமா நான் பிரியாணிக்கு போட போகிறேன் மசாலா, அதனால் ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் வாஷ் பண்ணி போட்டுக்குவேன். அப்புறமா கொஞ்சம் தான் உப்பு, சும்மா கொஞ்சமாக, அவ்வளோதான். இதை மூடி வச்சு நல்லா ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கிரேவிக்கு நான் என் ஸ்டைலில் எப்படி மசாலா சேர்த்துக்குவேன்னா, ஜாஸ்தி இல்லை, இன்றைக்கி செமி கிரேவி தான் பண்ண போகிறேன். ஏன்னா பிரியாணி தானே, அதனால் 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு 1.5 வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தில் 1.5 வந்து அரைச்சிக்கிறதுக்கு மிக்சிக்கு போட்டுக்கலாம், 1/2 வந்து தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற 1/2 அங்கே இங்கே பாருங்கள், அந்த 1/2 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அவ்வளோ புதினா. எனக்கு ஜாஸ்தி ஸ்பைசஸ் சேர்த்துக்கணும் ஆகாது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, இவ்வளோந்தா பட்டை ஒரு 2 கிராம்பு, ஒரு 10லேருந்து 15 மிளகு, கொஞ்சம் இது கசகசா, இது வந்து சோம்பு. இவ்வளோத்தையும் இப்போது இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நான் சொன்னேன் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நானே வீட்டில் பண்ணிக்குவேன், வெளியே வந்து வாங்குறதில்ல. அது ஒரு 3/4 ஸ்பூன், ஏன்னா 1/2 kg சிக்கன் தான் எடுத்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் அவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சின்னு நெக்ஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. கடாயில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். எப்போவுமே அவ்வளோ ஈஸியாக போடுறதில்ல சிக்கனுக்கு. இப்போ கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா, சிக்கன் கொஞ்சம் ஹீட்டு, அதனால் கொஞ்சம் இதுக்கு பட்டரும் தென் கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கரைஞ்சிட்டோம். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அப்பயே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 1/2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு, அந்த 1/2 வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுன்னு போடும்போது மட்டும் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா பட்டர் வந்து கருகிடும், அப்புறமா டேஸ்ட்டு சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் அப்புறமா நீங்கள் நார்மல் ஸ்லிம்மில் வச்சுன்னே பண்ணலாம்.
நல்லா வதக்கிக்கங்க. இப்போ வெங்காயம் எவ்வளோ வதக்குனா போதும். இதுக்கு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது சிக்கன் ஆட் பண்ணினா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே பிரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அது கொஞ்சம் எண்ணெயில் இதாகட்டும். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெயிலே. இதுக்கு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அவ்வளோ ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கோ அப்படி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போதும். காரத்துக்கு நாங்கள் ஆல்ரெடி இது கொஞ்சம் பெப்பர் போட்டிருக்கோம், 4 பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம். அப்புறமா இஞ்சியில் கூட கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இது நான் வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், அதனால் நான் ஒரு 3/4 ஸ்பூன் போடுறேன் போதும். ரொம்ப காரமாக இருந்தாலும் அவ்வளோ நாங்கள் அதிகமாக காரமாக சாப்பிட மாட்டோம். அப்புறமா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா அவ்வளோதான் சேர்த்துட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதை இப்படி கலரிட்டு கொஞ்ச நேரம் லிட் போட்டு மூடி வச்சுருங்க. அந்த கறியில் மசாலாலாம் கொஞ்சம் சேரட்டும். கொஞ்சம் நல்லா எல்லாம் மசால் பிரிஞ்சு வந்திருக்கு தெரியுதுங்களா? இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த கண்ட். இப்போ இது வந்து பிரியாணிக்கு நான் வந்து சும்மா கொத்தமல்லி புதினா எல்லாம் வாயில் கடிச்சிச்சின்னா அவ்வளோ இதாக இருக்காது. அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே பாருங்கள், நான் ஒரு 1/2 kg பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதனால் நல்லா கழுவி வச்சு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. புதினா சேர்த்துக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அப்புறமா இதுக்கு நெடி ஆகும்னுட்டு கொஞ்சோண்டு சும்மா ஜாஸ்தி இல்லை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பிரியாணிக்கு ஆயிலும் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் கீ ஊற்றிருக்கிறேன். நான் எப்போவுமே பிரியாணி செய்யும் போது ஆயிலும் கொஞ்சம் கீ அது கொஞ்சம் லைட்டாக சூடாகிட்டு மேலே இங்கே பாருங்கள், இதில் பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு வச்சுருக்கேன். ரொம்ப ஆகக்கூடாது. எண்ணெயும் நெய்யும் போட்டுடுங்க. போட்டுட்டு சும்மா ஒரு கலருங்க அதுக்கு. இங்கே பாருங்கள், நான் தீ ஜாஸ்தி ஃபுல்லாக வைக்கல. இது ஒரு கலருங்க. இந்த பக்கம் சிக்கன் கிரேவி கொச்சின்னு இருக்குது, நல்லா வந்துடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இப்போது இந்த டைமில் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக அறுத்து வச்சுருக்கேன்.
கலர் மாறின உடனே நல்லா 4 வெங்காயம் மெலிசாக அறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இத்த கொஞ்சம் சைடு இது பண்ணிக்கினேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். அப்போ இப்போ அந்த ஆயிலே கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கி அப்புறமா என்ன பண்ணுங்க, எல்லா ஆனியன் கூடவும் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு நல்லா ஒரு பெரிய தக்காளியாக 3 தக்காளி அறுத்துருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி இருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மட்டன் போட்டேன் இல்லைங்களா, அது அப்படியே ஒரு கலக்கி விட்டுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு தான் போடுறேன். இரான் பக்கத்தில் தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் இப்போது நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். வேக வைக்கும் போது பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். அதனால் பார்த்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா காரம் ஜாஸ்தி ஆகிடும். நான் இப்போ இதுக்கு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதை இப்படியே ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுடுங்க. அது கொஞ்சம் மசாலாலாம் கறியில் சேர்த்தோம். நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸ் அளவில் நான் டபுளாக போடுவாங்க ஒருத்தர். பட் நான் ஆஃப் பாஸ்மதி ரைஸும் ஆஃப் நார்மல் ரைஸும் எடுத்துருக்கிறதுனால 3.5 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ணுறதில்ல. நான் 3.5 கிளாஸ் தண்ணி தான். இது இப்போது நல்லா கொதிக்கிட்டோம். மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா தண்ணி கொதிக்கிட்டு பாருங்கள். இது கொதிக்கிற டைமில் நல்லா கழுவி தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி நான் சொன்னேன் இல்லைங்களா, பாதி பாஸ்மதி அரிசி, பாதி நார்மல் ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரியாணி ஐட்டம் மேலே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதோ இப்போது பிரியாணியும் கிரேவியும் நல்லபடியாக வந்திருக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. தேங்க்யூ.